பல முறை பழைய ஏற்பாட்டில் தேவன் சத்துருவின் கிரியைகளை அழித்தார். ஆனால் பிசாசுக்கு மிகப்பெரிய தோல்வி, அந்த தோல்வியின் உச்சகட்டம் சிலுவையில் உண்டாச்சு. நான் எவ்வளோ அழகா சொல்லப்படுது பாருங்க. அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். சிலுவை எவ்வளோ அழகாக சொல்லப்படுகிறது. சிலுவை என்று சொல்லும்போது அவருடைய மரணமும் அதில் இருக்கிறது, இயேசுவின் உயிர்த்தெழுதலும் அதில் இருக்கிறது. ரெண்டும் சேர்த்து தான். ஆகினால் அவர் உன் தலையை நசுக்குவார். சிலுவையிலே நடந்த காரியம் இதுதான். சிலுவையிலே பிசாசினுடைய தலையை, தலைன்னு சொல்லும்போது அவனுடைய தலைமையகத்தை இயேசு அழித்து போட்டார். அதே நேரத்தில் இந்த தீர்க்க தரிசனம், இது ஒரு ப்ராஃபசி. பழைய ஏற்பாட்டின் முதல் தீர்க்க தரிசனம் இயேசுவை குறித்து, அதுவும் சிலுவையை குறித்து இங்கே சொல்லப்பட்டது. அல்லேலூயா. அதாவது ஸ்திரீயின் வித்தாகிய இயேசு உன் தலையை நசுக்குவார். சிலுவையிலே கிறிஸ்துவின் மரணத்தினால் சத்துருவின் தலை நசுக்கப்பட்டது. தலை நசுக்கப்பட்டது என்று சொல்லும்போது சத்துருவின் தலைமையகம் அது தகர்த்தெறியப்பட்டது. அல்லேலூயா. அவனுடைய அதிகாரம், அதாவது ஆதாம் கிட்ட இருந்து அவன் புடுங்கினால அதிகாரம், மனுஷனை தனக்கு கீழ்ப்படிய வச்சு அதிகாரத்தை, கடவுள் கொடுத்த அதிகாரத்தை பிடுங்கிட்டான். அந்த அதிகாரத்தை, அந்த தலைமை அதிகாரத்தை இயேசு அவன் கையிலிருந்து பிடுங்கினார்.